உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முன்பாக ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்து இவர்களை அப்புறப்படுத்த வேண்டும், இவர்கள் சட்டவிரோதமாக இங்கிருந்து போராட்டம் செய்கிறார்கள் என்று உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி முன்பாக ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்து, அந்த பொதுநல வழக்கில் நீங்கள் உங்களுடைய போராட்டம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்களுடைய கோரிக்கை தொடர்பாகவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் பொது இடத்தில் போராடுகிறீர்கள், நீங்கள் சாலையிலேயோ வீதியிலேயோ அமர்ந்து போராடுவதற்கு அனுமதிக்க முடியாது என்று எனவே அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உத்தரவிட்டதை தொடர்பாக அதனை தொடர்ந்து இன்றைக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய காவல்துறை தொடர்ச்சியாக அமைதியான அறவழி முறையில் போராடிய தொழிலாளர்களை எந்தவித மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் தொடர்ச்சியாக போராடிய தொழிலாளர்களை தற்போது கைது செய்யும் வகையில் தங்களுடைய காவல்துறை வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது உயரதிகாரிகளின் உத்தரவுக்காக காத்திருக்கிறார்கள். போராட்ட குழுவின் தலைவர் தோழர் பாரதி அவர்களை அமைதியாக வந்து கைதாகுங்கள் என்று கூறினார்கள். நீங்கள் கைது செய்து கொள்ளுங்கள், நாங்கள் அமைதியாக வந்து கைதாக வேண்டிய தேவையில்லை, எங்களுடைய போராட்டம் அமைதியான வழியில் நடைபெறுகிறது என்று அவர் கூறிய விளைவாக தற்போது காவல்துறை அவர்களை கைது செய்யும் முகமாக தொடர்ச்சியாக 13 நாட்களாக அமைதியான வழியில் அறவழியில் போராடிய தொழிலாளர்களை கைது செய்யும் முகாந்திரமாக காவல்துறை அரசு வாகனங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். எந்த மக்களுக்கும் சிறிதளவும் எந்த இடையூறும் இல்லாமல் 13 நாட்களாக தொடர்ச்சியாக போராடிய தொழிலாளர்கள் தற்பொழுது அரசாங்கத்தின் அச்சுறுத்தல் செய்து கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். இன்றைக்கு இருக்கின்ற இந்த தமிழக அரசாங்கம் சமூக நீதி அரசு என்று சொல்கின்ற இந்த தமிழக அரசானது சமூக விரோத நடவடிக்கையாக இந்த துப்புரவு பணியாளர்களை கைது செய்யும் இந்த போக்கு என்பது மிகவும் மக்கள் விரோத நடவடிக்கையாகும். இந்த மக்கள் விரோத நடவடிக்கைக்கு நிச்சயமாக தேர்தலிலே மக்கள் பதில் சொல்வார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் சூழலில் ஏற்கனவே தாம் எதிர்கட்சியாக இருந்தபோது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வைத்த இந்த கோரிக்கை என்பது எதிர்கட்சியாக இருந்தபோது ஆளுங்கட்சிக்கு இந்த மக்களை நீங்கள் நிரந்தரப்படுத்த வேண்டும் என்று வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலையும் அவர்கள் அளித்த தேர்தல் வாக்குறுதியின் அடிப்படையிலும் தான் நாங்கள் போராடுகிறோம். எனவே உங்களுடைய கோரிக்கை தான் எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் அரசு எதிர்கட்சியாக இருந்த போது நீங்கள் வைத்த அந்த கோரிக்கை தான் எங்களுடைய கோரிக்கை. எனவே உங்களுடைய கோரிக்கைகளுக்காக நாங்கள் போராடுகிறோம், நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று கேட்டு போராடுகின்ற இந்த மக்களை அச்சுறுத்தும் வகையில் காவல்துறை தற்பொழுது ஸ்டாலின் அரசாங்கம், சமூக நீதி அரசாங்கம், திராவிட அரசாங்கம் இப்பொழுது இந்த மக்களை கைது செய்யும் முகாந்திரமாக காவல்துறை வாகனங்களை வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இது மக்கள் விரோத நடவடிக்கையின் ஒரு பகுதி. தொடர்ச்சியாக மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் 13 நாட்கள் தொடர்ச்சியாக போராடிய இந்த தொழிலாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். இந்த அச்சுறுத்தல் நடவடிக்கை என்பது திராவிட கட்சியினுடைய திராவிட கட்சி என்று சொல்லுகிற பெரியார் வழியில் அண்ணா வழியில் ஆட்சி நடத்துகின்ற திமுக அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத நடவடிக்கை என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். எனவே ஆங்காங்கு இருக்கின்ற அனைத்து பொதுநல ஆர்வலர்கள் மற்றும் மக்கள் ஆர்வலர்கள் அனைவரும் இணைந்து இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக போராட்டங்களை முன்னெடுக்குமாறு வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்திய தொழிற்சங்க மையத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கிறோம். நம் தொடர்ச்சியாக 13 நாட்கள் எந்த இடையூறும் இல்லாமல் போராடிய இந்த தொழிலாளர்கள் தற்பொழுது காவல்துறை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு கைது செய்ய முகாந்திரம் இடப்பட்டுள்ளார்கள். எனவே ஆங்காங்கு இருக்கின்ற பொதுநல ஆர்வலர்கள் மற்றும் அனைத்து போராடுகின்ற சமூக நல இயக்கங்கள் அனைத்தும் துப்புரவு பணியாளர்களுக்கு ஆதரவாக தங்களுடைய போராட்ட இயக்கங்களை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பதிமூன்று நாட்களாக போராடும் போது எந்த விதமான போக்குவரத்து நெரிசலும் இல்லாத இந்த சாலை தற்பொழுது காவல்துறை கைது செய்யும் முகாமாக நிறைய பேருந்துகளை நிறுத்தி இருப்பதால் இந்த சாலை தற்பொழுது போக்குவரத்து நெரிசலை உருவாக்குகின்ற முகாமாக காவல்துறையினர் முகாமிட்டுள்ளதால் மாறியுள்ளது.
சார் வணக்கம். நல்லா இருக்கு இல்லையா? 13 நாட்களாக போராடிய போது இந்த மக்களுக்கு இந்த துப்புரவு பணியாளர்கள் போராட்டத்தின் போது பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை. ஆனால் தற்பொழுது காவல்துறையினர் வேண்டுமென்றே தங்களுடைய வாகனங்களை நிறுத்தி இருப்பதால் இந்த சாலைகள் இப்பொழுது போக்குவரத்து நெரிசல் மிக்க சாலையாக மாறி இருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக 13 நாட்கள் எந்த விதமான பொதுமக்களுக்கு இடையூறும் இல்லாமல் போராட்டங்கள் நடத்திய இந்த தொழிலாளர்களை அச்சுறுத்தும் வகையிலேயே வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பதிமூன்று நாட்களாக தொடர்ச்சியாக போராடுகின்ற தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தற்பொழுது சட்டக்கல்லூரி மாணவர்களும் அவர்களோடு இணைந்து போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். எத்தனை ரகமாக வந்தாலும்